தமிழகத்தின் மேற்குத் தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் பசுமையான மரங்களும் பாறைகளும் சூழ்ந்து அருவி என்ற சிறு கிராமம் அமைந்திருந்தது. காலையில் மலைகளில் மூடுபனி மெதுவாக இறங்கி கிராமத்தின் குடிசைகளை மென்மையாக மூடியது. கிராமத்தின் மையத்தில் ஒரு ஆறு பாறைகளுக்கு இடையே பாடியபடி பாய்ந்து சென்றது. அதன் ஒலி கிராமத்திற்கு ஒரு இனிமையான இசையாக இருந்தது. ஆனால் இந்த அழகு கிராமத்து மக்களின் இதயங்களில் இருந்த இருளை மறைக்கவில்லை. வறுமை கிராமத்தை இரும்புக்கரம் போல் பற்றியிருந்தது. வயல்கள் மழையின்மையால் வறண்டு கிடந்தன. மக்கள் தங்கள் பசியையும் கவலைகளையும் மறைத்து வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டனர். கிராமத்தின் மையத்தில் உள்ள ஒரு பழைய ஆலமரத்தின் கீழ் முதியவர்கள் தங்கள் கவலைகளை பகிர்ந்து இதுதான் நமது விதி என்று புலம்புவர். குழந்தைகள் மண்ணில் விளையாடினாலும் அவர்களின் சிரிப்பு மங்கலாக இருந்தது. கிராமத்து மக்கள் பாரம்பரியத்தாலும் விதியில் உறுதியான நம்பிக்கையாலும் கட்டுப்பட்டிருந்தனர். அவர்களின் முகங்களில் கஷ்டங்களின் நிழல் படிந்திருந்தது. ஆனால் நண்பர்களே, தொடரும் முன் நீங்கள் கௌதம புத்தரின் உண்மையான பக்தர் என்றால் இந்த வீடியோவை விரும்பி கருத்து பெட்டியில் நமோ புத்தாய் என்று எழுதுங்கள். சித்தார்த் 25 வயது விவசாயி அருவியின் ஒரு சிறு குடிசையில் வாழ்ந்தான். அவனது தந்தை முருகன் ஒரு முதிய விவசாயி, வயலில் உழைத்து என்னுடைய விதி இதுதான் என்று அடிக்கடி கூறுவார். சித்தார்த்தின் தாய் மங்கை தன் மகனின் கனவுகளை பார்த்து நம்மால் மாற்ற முடியாது சித்தார்த், இதுதான் நமது வாழ்க்கை என்று ஆறுதல் கூறுவார். சித்தார்த் ஒரு சிறு வயலில் மிளகாய் மற்றும் கத்தரிக்காய் வளர்த்தான். ஆனால் பயிர்கள் தோல்வியடைந்தன. அவனது இதயம் கனவுகளால் நிறைந்திருந்தது. பசுமையான வயல்கள், செழிப்பான கிராமம், தன் குடும்பத்திற்கு ஒரு நல்ல வாழ்க்கை. ஆனால் கிராமத்து மக்கள் விதியை மாற்ற முடியாது என்று கூறி அவனது கனவுகளை கேலி செய்தனர். அவனது நண்பன் குமார், எதற்கு இந்த கனவுகள் சித்தார்த், நாம் விவசாயிகள், இதுதான் நமது பாதை என்று கூறுவான். ஆனால் சித்தார்த்தின் மனதில் ஒரு சிறு கேள்வி எழுந்தது. ஒருவேளை விதியை மாற்ற முடியுமோ? ஒவ்வொரு மாலையும் சித்தார்த் தன் வயலிலே நின்று வறண்ட மண்ணை பார்த்து என் வாழ்க்கை இப்படியே இருக்குமா என்று தன்னைத்தானே கேட்டான். அவனது இதயம் கனவுகளால் நிறைந்திருந்தாலும் அவனுக்கு முன்னால் இருந்தது வறுமையும் தோல்வியும் மட்டுமே. நான் ஏன் இப்படி வாழ வேண்டும் என்று அவன் கோபமாக சிந்தித்தான். அவனது தந்தையின் வார்த்தைகள், விதி நம்மை ஆள்கிறது, அவனை ஆழமாக பாதித்தன. ஆனால் அவனது மனதில் ஒரு சிறு குரல், நீ மாற்ற முடியும் என்று மெதுவாக முணுமுணுத்தது. அவன் தன் கிராமத்து மக்களின் முகங்களை பார்த்தான். பசி, கவலை மற்றும் மாற்ற முடியாது என்ற நம்பிக்கை. அவன் தன் குடும்பத்திற்காகவும் கிராமத்திற்காகவும் ஒரு மாற்றத்தை உருவாக்க விரும்பினான். ஆனால் எப்படி என்று தெரியவில்லை. ஒரு மாலை தன் மனதை ஆற்றுவதற்காக அவன் கிராமத்தின் அருகே உள்ள காட்டிற்கு நடந்து சென்றான். அங்கு ஒரு புதிய பயணம் அவனை காத்திருந்தது. காட்டின் மையத்தில் ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் புத்தரா என்ற பௌத்த துறவி தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவரது மஞ்சள் அங்கி மாலை நேர ஒளியில் மென்மையாக ஒளிர்ந்தது. முகத்தில் ஆழமான அமைதி பரவியிருந்தது. சித்தார்த் அவரை பார்த்து ஒரு புதிய உணர்வை உணர்ந்தான். அவரது அமைதியான முகம் சித்தார்த்தின் குழப்பமான மனதை ஆறுதல் படுத்தியது. யார் இவர் என்று அவன் மனதில் எண்ணியபடி மெதுவாக அருகில் சென்றான். புத்தரா கண்களை திறந்து, வா மகனே என்று மென்மையாக கூறினார். சித்தார்த் தயங்கியபடி, சாமி, நான் என் விதியில் சிக்கியிருக்கிறேன், மாற்ற முடியுமா என்று கேட்டான். புத்தரா அவனை பார்த்து புன்னகைத்து, உனது கேள்வி உண்மையானது சித்தார்த், உனது இதயம் தேடுகிறது, அமர்ந்து கேள் என்றார். புத்தரா ஒரு மென்மையான குரலில் தொடங்கினார். விதி என்பது ஒரு ஆறு சித்தார்த், அது பாய்கிறது, ஆனால் நீங்கள் அதன் பாதையை மாற்றலாம். அவர் ஒரு கதையை சொன்னார். மேற்கு தொடர்ச்சி மலைகளின் அடிவாரத்தில் பசுமையான மரங்களும் பாறைகளும் சூழ்ந்து கடல் வயல் என்ற சிறு கிராமம் அமைந்திருந்தது. கிராமத்தின் மையத்தில் ஒரு ஆறு பாறைகளுக்கு இடையே மென்மையாக பாய்ந்தது. அதன் ஒலி கிராமத்திற்கு இனிமையான இசையாக இருந்தது. ஆனால் இந்த அழகு மக்களின் இதயங்களில் இருந்த துயரத்தை மறைக்கவில்லை. பஞ்சமும் வறுமையும் கிராமத்தை பற்றி இருந்தன. ஆறு மெலிந்து மீன்கள் குறைந்து மீன்பிடி தொழில் மந்தமாக இருந்தது. வேம்பு மரத்தின் கீழ் மக்கள் கூடி இதுதான் நமது விதி என்று முணுமுணுத்தனர்.
அவர்களின் முகங்களில் நிராசை படிந்திருந்தது. மாணிக்கம் ஒரு 27 வயது மீனவன், கடல் வயலில் ஒரு சிறு குடிசையில் வாழ்ந்தான். அவனது தந்தை கருப்பு, ஆறு இனி மீன்களை தராது மாணிக்கம் என்று கூறுவார். அவனது தாய் பொன்னம்மா, விதியை மாற்ற முடியாது மகனே என்று ஆறுதல் கூறினாள். மாணிக்கம் தன் பழைய கிழிந்த வலையை ஆற்றில் எறிந்து ஒரு சில மீன்களை மட்டுமே பிடித்தான். சந்தையில் வாடிக்கையாளர்கள் குறைவாக இருந்தனர். அவனால் தன் குடும்பத்திற்கு போதுமான உணவு வாங்க முடியவில்லை. அவனது இதயம் கனவுகளால் நிறைந்திருந்தது. ஒரு புதிய வலை, ஒரு படகு, கிராமத்திற்கு செழிப்பு. ஆனால் கிராமத்து மக்கள் விதியை எதிர்க்க முடியாது என்று கேலி செய்தனர். ஒரு மாலை மாணிக்கம் ஆற்றங்கரையில் உட்கார்ந்து, என் வாழ்க்கை இப்படியே இருக்குமா என்று சிந்தித்தான். ஒரு மாலை மாணிக்கம் ஆற்றில் மீன் பிடித்து ஒரே ஒரு மீனை மட்டும் பிடித்திருந்தால் குடும்பத்திற்கு அன்றைய இரவு உணவாக இருக்க வேண்டியது. ஆற்றங்கரையில் ஒரு பயணி பசியால் வாடியபடி தளர்ந்து நடந்து வந்தான். அவனது உடைகள் தூசி படிந்திருந்தன. முகத்தில் பயணத்தின் சோர்வு தெரிந்தது. மாணிக்கம் அவனை பார்த்து இதயத்தில் ஒரு கருணையை உணர்ந்தான். ஐயா, பசியாக இருக்கிறீர்களா என்று கேட்டான். பயணி தலையசைத்து, பல நாட்களாக உணவு இல்லை என்று மெலிதாக கூறினான். மாணிக்கம் தயங்கினான். அந்த மீன் அவனது குடும்பத்தின் கடைசி உணவு. ஆனால் அவனது இதயம் கருணை முக்கியம் என்று கூறியது. இந்த மீனை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கூறி மீனை பயணிக்கு அளித்தான். பயணி ஆச்சரியத்துடன், உனது கருணை மறக்க முடியாது என்று கூறி மீனை ஏற்றுக்கொண்டான். மாணிக்கம் வெறுங்கையுடன் வீடு திரும்பினான். ஆனால் அவனது இதயம் ஒரு விசித்திரமான அமைதியால் நிறைந்திருந்தது. அவனது தாய், மகனே, நீ என்ன செய்தாய் என்று கேட்டாள். மாணிக்கம், அம்மா, ஒரு பசித்தவனுக்கு உதவினேன், இது சரியான செயல் என்று பதிலளித்தான். அந்த இரவு அவன் பசியுடன் தூங்கினான். ஆனால் ஒரு புதிய உறுதி அவனது இதயத்தில் தோன்றியது. மாணிக்கத்தின் கருணை செயல் அவனது மனதில் ஒரு தீப்பொறியை ஏற்படுத்தியது. மறுநாள் அவன் தன் கிழிந்த வலையை சரி செய்ய முடிவு செய்தான். கிராமத்து முதியவர் ஒருவரிடம் பழைய கயிறுகளை பெற்று வலையை பின்னினான். ஒருவேளை புதிய இடத்தில் மீன் பிடிக்கலாம் என்று நினைத்தான். அவன் ஆற்றின் மற்றொரு பகுதிக்கு சென்று மீன் பிடித்தான். இம்முறை சில கூடுதல் மீன்களை பெற்றான். அவன் அருகிலுள்ள நகரத்திற்கு சென்று ஒரு வணிகரிடம் மீன்களை விற்றான். இந்த மீன்கள் புதியவை என்று வணிகர் கூறி மேலும் மீன்களை வாங்க ஒப்புக்கொண்டார். மாணிக்கம் தன் திட்டத்தை கிராமத்து மக்களுடன் பகிர்ந்தான். வேம்பு மரத்தின் கீழ் நாம் ஒன்றிணைந்து புதிய இடங்களில் மீன் பிடித்தால் நமது தொழில் மீண்டும் செழிக்கும் என்று கூறினான். ஆனால் அவனது தந்தை கருப்பு, மாணிக்கம், இது வீண் முயற்சி, 6 மீன்களை தராது என்று எதிர்த்தார். அவனது நண்பன் முருகன், நகரத்து வணிகர்கள் நம்மை ஏமாற்றுவார்கள் என்று கேலி செய்தான். ஆனால் மாணிக்கம் மனம் தளரவில்லை. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு ஏழை குடும்பம் உணவு இல்லாமல் தவித்தது. மாணிக்கம் தன் மீன்களில் சிலவற்றை அவர்களுக்கு இலவசமாக அளித்தான். இவை உங்களுக்கு உதவும் என்று கூறினான். அந்த குடும்பத்தின் தலைவி கண்ணீருடன், உனது கருணை எங்களை காப்பாற்றியது என்று கூறினாள். இந்த செயல் கிராமத்தில் ஒரு சிறு மாற்றத்தை தொடங்கியது. அந்த குடும்பத்தின் மகன் வேலு மாணிக்கத்துக்கு உதவ முன்வந்தான். நானும் உன்னுடன் மீன் பிடிக்க கற்றுக்கொள்கிறேன் என்று கூறினான். மாணிக்கம் வேலுவுக்கு தன் வலை பயன்படுத்துவதை கற்றுக் கொடுத்தான். கிராமத்து மக்கள் மாணிக்கத்தின் கருணையை பார்த்து தங்கள் பழைய வலைகளையும் பகிர்ந்தனர். நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவினால் நமது கிராமம் மாறும் என்று ஒரு பெண் கூறினாள். ஆனால் இன்னும் சிலர் விதியை மாற்ற முடியாது என்று சந்தேகித்தனர். மாணிக்கம் தன் கருணை செயலை நினைவு கூர்ந்து, ஒரு சிறு செயல் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று உறுதியாக இருந்தான். மாணிக்கத்தின் கருணை ஒரு எதிர்பாராத விதத்தில் பலனளித்தது. ஒரு நாள் அவன் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த பயணி மீண்டும் கடல் வயலுக்கு வந்தான். இம்முறை அவன் ஒரு வணிகராக புதிய மீன்பிடி வலைகளையும் கருவிகளையும் கொண்டு வந்திருந்தான். மாணிக்கம், உனது கருணை என் உயிரை காப்பாற்றியது என்று பயணி கூறினான். நான் ஒரு வணிகர், பயணத்தின் போது பசியால் தவித்தேன். உனது மீன் என்னை மீட்டது. இந்த வலைகள் உனக்கு பரிசு என்று கூறி புதிய உறுதியான வலைகளை அளித்தான். மாணிக்கம் வலைகளை பயன்படுத்தி ஆற்றில் அதிக மீன்களை பிடித்தான். அவன் தன் வருமானத்தை கிராமத்து மக்களுடன் பகிர்ந்து ஒரு மீன்பிடி கூட்டுறவை உருவாக்கினான்.
வேலு மற்றும் மற்ற இளைஞர்கள் புதிய வலைகளை பயன்படுத்தி ஆற்றின் புதிய இடங்களில் மீன் பிடித்தனர். கிராமத்து பெண்கள் மீன்களை சந்தைக்கு எடுத்துச் சென்று விற்றனர். மாணிக்கத்தின் கருணை கிராமத்து மக்களை ஒருங்கிணைத்தது. ஒரு நாள் கடல் வயலில் ஒரு திருவிழா நடந்தது. மாணிக்கத்தின் முயற்சிகளை கொண்டாட வேம்பு மரத்தின் கீழ் மண் விளக்குகள் ஒளிர மக்கள் ஆடி பாடினர். கலை, மாணிக்கம், உனது கருணை இந்த கிராமத்தை மாற்றியது என்று கூறினாள். கருப்பு மாணிக்கத்தை அணைத்து, மகனே, நான் உன்னை தவறாக எண்ணினேன் என்று கூறினார். மாணிக்கத்தின் வடேன் கருணை கடல் வயலை செழிப்பாக்கியது. அவனது கூட்டுறவு கிராமத்திற்கு செல்வத்தை கொண்டு வந்தது. ஆறு மீண்டும் மீன்களால் நிறைந்தது. மக்கள் நமது ஒற்றுமை நமது வலிமை என்று ஆரவாரித்தனர். மாணிக்கம் ஒரு மாலை ஆற்றங்கரையில் உட்கார்ந்து, ஒரு சிறு கருணைச் செயல் என் விதியை மாற்றியது என்று சிந்தித்தான். அவனது கதை அருகிலுள்ள கிராமங்களுக்கு பரவி மற்றவர்களை ஊக்கப்படுத்தியது. புத்தரா சித்தார்த்தை பார்த்து, மாணிக்கத்தைப் போல நீயும் உன் இதயத்தை மாற்று சித்தார்த், உனது செயல்கள் உனது விதியை உருவாக்கும் என்று கூறினார். சித்தார்த் ஆர்வத்துடன் கேட்டான். புத்தரா தொடர்ந்தார், கர்மம் உன் விதியை உருவாக்குகிறது. ஒவ்வொரு செயலும் நல்லதோ கெட்டதோ உன் பாதையை உருவாக்குகிறது. கருணையும் உறுதியும் உன் இதயத்தில் இருந்தால் நீ விதியை மாற்றலாம். அவர் மற்றொரு கதையைச் சொன்னார். ஒரு விவசாயி தன் வயலை இழந்து வறுமையில் வாடினான். ஆனால் அவன் தன் அயலாருக்கு உணவு பகிர்ந்து அவர்களுக்கு உதவினான். அவனது கருணை மற்றவர்களை ஊக்கப்படுத்தி ஒரு புதிய வயலை உருவாக்க உதவியது. சித்தார்த் புத்தராவின் ஒரு புதிய நம்பிக்கையை உணர்ந்தான். ஆனால் சாமி, என் கிராமம் வறுமையில் உள்ளது, மக்கள் விதியை மாற்ற முடியாது என்று நம்புகிறார்கள் என்று கூறினான். புத்தரா, முதலில் உன் இதயத்தை மாற்று, பின்னர் உன் கிராமத்தை மாற்று. ஒரு சிறு செயல் பெரிய மாற்றத்தை உருவாக்கும் என்று கூறி, நாளை மீண்டும் வா, உனக்கு வழிகாட்டுவேன் என்றார். சித்தார்த் தன் இதயத்தில் ஒரு புதிய தீப்பொறியுடன் வீடு திரும்பினான். அவன் மனதில் விதியை மாற்ற முடியும் என்ற நம்பிக்கை மெதுவாக வளர்ந்தது. அவன் தன் வயலில் நின்று, ஒருவேளை நான் மாற்ற முடியுமோ என்று சிந்தித்தான். அவனது கனவுகள் முதல் முறையாக சாத்தியமாக தோன்றின. புத்தராவின் வார்த்தைகள் சித்தார்த்தின் இதயத்தில் ஒரு புதிய தீப்பொறியை ஏற்படுத்தியிருந்தன. விதி ஒரு ஆறு, அதன் பாதையை மாற்றலாம் என்ற அவரது கூற்று சித்தார்த்தை உற்சாகப்படுத்தியது. மறுநாள் காலை அவன் தன் சிறு வயலில் நின்று மாற்றத்திற்கான முதல் படியை எடுக்க முடிவு செய்தான். நான் முயற்சி செய்ய வேண்டும் என்று தனக்கு தானே கூறிக்கொண்டான். அவன் அருகிலுள்ள பெரிய கிராமமான மலைநகருக்கு சென்று அங்கு விவசாய நிபுணர்களை சந்தித்தான். அவர்கள் மண்ணை மேம்படுத்துவதற்கு உரமிடல் முறைகளையும் மழைநீர் சேமிப்பு முறைகளையும் கற்றுத்தந்தனர். சித்தார்த் ஒரு பழைய நோட்டில் இவற்றை குறித்து வைத்து ஆர்வத்துடன் திரும்பினான். தன் வயலில் அவன் புதிய முறைகளை முயற்சித்தான். மண்ணை உழுது இயற்கை உரங்களை பயன்படுத்தினான். இந்த முறைகள் வேலை செய்யும் என்று அவன் நம்பினான். அவன் அருகிலுள்ள விவசாயி மாரியப்பனிடம் சென்று, அண்ணே, இந்த புதிய முறைகளை முயற்சி செய்யலாமா என்று கேட்டான். மாரியப்பன் சிரித்து, சித்தார்த், உனக்கு ஆர்வம் அதிகம், ஆனால் இவை நம் மண்ணுக்கு வேலை செய்யுமா என்று கேட்டார். ஆனால் சித்தார்த் மனம் தளரவில்லை. அவன் தன் சிறு வயலில் மிளகாய் மற்றும் கத்தரிக்காய் நடவு செய்து மழைநீர் சேமிப்பிற்காக ஒரு சிறு குழியை தோண்டினான். ஒவ்வொரு நாளும் அவன் வயலில் உழைத்து வியர்வையுடன் மாற்றத்திற்காக பாடுபட்டான். சித்தார்த் தன் புதிய முயற்சிகளை கிராமத்து மக்களுடன் பகிர்ந்தபோது எதிர்ப்பு எழுந்தது. ஒரு மாலை ஆலமரத்தின் கீழ் கூடிய மக்களிடம், நாம் புதிய முறைகளை முயற்சி செய்தால் நம் வயல்கள் செழிக்கும் என்று கூறினான். ஆனால் அவனது தந்தை முருகன் கோபமாக, சித்தார்த், இந்த கனவுகள் எதற்கு? விதி நம்மை இப்படி வைத்திருக்கிறது என்று கத்தினார். அவனது நண்பன் குமார், நீ நகரத்து புத்தகங்களை படித்துவிட்டு பைத்தியமாகிவிட்டாய் என்று கேலி செய்தான். கிராமத்து முதியவர் செல்லமுத்து, நமது முன்னோர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள், நீ ஏன் இதை மாற்ற முயற்சிக்கிறாய் என்று கேட்டார். சித்தார்த் இந்த வார்த்தைகளால் தாக்கப்பட்டாலும் மனம் தளரவில்லை. நாம் முயற்சி செய்யாவிட்டால் எப்படி மாற்றம் வரும் என்று அவன் மெதுவாக கேட்டான். ஆனால் கிராமத்து மக்கள் விதியை எதிர்க்க முடியாது என்று முணுமுணுத்தனர். அவனது தாய் மங்கை இரவு உணவு வேளையில், மகனே,
உன் முயற்சிகள் நல்லது, ஆனால் மக்கள் மாறமாட்டார்கள் என்று ஆறுதல் கூறினார். சித்தார்த் தன் இதயத்தில் ஒரு சிறு வலியை உணர்ந்தான். ஆனால் புத்தராவின் வார்த்தைகள் அவனை மீண்டும் உற்சாகப்படுத்தின. நான் ஒருவனாவது மாற்றத்தை தொடங்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். ஒரு நாள் சித்தார்த் ஆற்றங்கரையில் மாலினி என்ற இளம் பெண்ணை சந்தித்தான். மாலினி கிராமத்தின் பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்தவள். கல்வியின் மூலம் கிராமத்தை மாற்ற வேண்டும் என்ற கனவு கொண்டிருந்தாள். சித்தார்த், நீ புதிய முறைகளை முயற்சிக்கிறாய் என்று கேள்விப்பட்டேன் என்று அவள் கூறினாள். அவளது கண்கள் ஆர்வத்தால் ஒளிர்ந்தன. சித்தார்த், ஆமாம் மாலினி, ஆனால் மக்கள் என்னை நம்பவில்லை என்று பதிலளித்தான். மாலினி புன்னகைத்து, நானும் கனவு காண்கிறேன். குழந்தைகளுக்கு கல்வி கொடுத்து இந்த கிராமத்தை மாற்ற விரும்புகிறேன். நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவலாம் என்று கூறினாள். அவர்கள் ஆற்றங்கரையில் அமர்ந்து தங்கள் கனவுகளை பகிர்ந்தனர். எனக்கு ஒரு பெரிய வயல் வேண்டும், கிராமத்திற்கு செழிப்பு கொண்டு வர வேண்டும் என்று சித்தார்த் கூறினான். மாலினி, எனக்கு ஒரு நல்ல பள்ளி வேண்டும், குழந்தைகள் பயமில்லாமல் கனவு காண வேண்டும் என்று கூறினாள். அவர்களின் உரையாடல் சித்தார்த்திற்கு ஒரு புதிய உற்சாகத்தை அளித்தது. நாம் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருப்போம் என்று மாலினி கூற, சித்தார்த் தலையசைத்து, நிச்சயமாக மாலினி, நாம் இந்த கிராமத்தை மாற்றுவோம் என்று உறுதியளித்தான். மாலினி தன் பள்ளியில் குழந்தைகளுக்கு சித்தார்த்தின் முயற்சிகளை பற்றி கூறி அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டினாள். இந்த புதிய நட்பு சித்தார்த்திற்கு ஒரு புதிய வலிமையை அளித்தது. அவனது பயணத்தில் அவன் தனியல்ல என்று உணர வைத்தது. அருவி கிராமத்தில் சித்தார்த்தின் முயற்சிகள் ஒரு சிறு நம்பிக்கையை விதைத்திருந்தாலும் வானம் அவர்களுக்கு எதிராக திரும்பியது. ஒரு கோடை காலத்தில் மழை முற்றிலும் பொய்த்து கிராமத்தை ஒரு கடுமையான வறட்சி தாக்கியது. ஆற்றின் நீர் மெதுவாக வற்றியது. வயல்கள் மஞ்சள் நிறமாக மாறின. மிளகாய் மற்றும் கத்தரிக்காய் பயிர்கள் கருகின. கிராமத்து மக்கள் தங்கள் குடிசைகளில் அமர்ந்து, இதுதான் நமது விதி என்று முணுமுணுத்தனர். சித்தார்த்தின் தந்தை முருகன் தன் வயலில் நின்று, நான் உனக்கு சொன்னேன் சித்தார்த், இந்த மண் நம்மை மன்னிக்காது என்று கூறினார். அவரது குரலில் விரக்தி தொனித்தது. கிராமத்தின் மையத்தில் ஆலமரத்தின் கீழ் மக்கள் கூடி தங்கள் கவலைகளை பகிர்ந்தனர். நம்மால் என்ன செய்ய முடியும்? கடவுள் நம்மை தண்டிக்கிறார் என்று முதியவர் செல்லமுத்து கூறினார். குழந்தைகள் பசியால் வாடியபடி ஆற்றங்கரையில் மணலில்டே விளையாட மறந்தனர். சித்தார்த் தன் வயலை பார்த்து இதயத்தில் ஒரு வலியை உணர்ந்தான். நான் முயற்சித்தேன், ஆனால் இது என் கைகளை மீறியது என்று அவன் சிந்தித்தான். ஆனால் புத்தராவின் வார்த்தைகள், கர்மம் உன் விதியை உருவாக்குகிறது, அவனது மனதில் எதிரொலித்தன. அவன் இந்த வறட்சியை ஒரு சவாலாக எடுத்து மாற்றத்திற்கு முயற்சிக்க முடிவு செய்தான். ஒரு மாலை சித்தார்த் ஆலமரத்தின் கீழ் கிராமத்து மக்களை கூட்டினான். நண்பர்களே, இந்த வறட்சி நம்மை உடைக்க வேண்டாம், நாம் ஒன்றிணைந்து ஒரு தீர்வு காணலாம் என்று அவன் தொடங்கினான். அவனது குரல் உறுதியாக ஒலித்தது. நாம் கிணறு தோண்டலாம், ஆற்று நீரை சேமிக்கலாம், ஒருவருக்கு ஒருவர் உதவினால் இந்த விதியை மாற்றலாம். மாலினி அவனருகில் நின்று, சித்தார்த் சொல்வது சரி, நமது குழந்தைகளுக்கு ஒரு எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்று கூறினாள். அவளது கண்கள் நம்பிக்கையால் ஒளிர்ந்தன. ஆனால் கிராமத்தினர் மௌனமாக இருந்தனர். குமார், சித்தார்த், இது பைத்தியக்காரத்தனம், வறட்சியை எதிர்க்க முடியுமா என்று கேட்டான். முருகன், மகனே, இது விதியின் தண்டனை, உன் முயற்சிகள் வீணாகும் என்று எச்சரித்தார். ஆனால் சித்தார்த், நாம் முயற்சி செய்யாவிட்டால் எப்படி மாற்றம் வரும்? புத்தரா சொன்னார், நமது செயல்கள் நமது விதியை உருவாக்கும் என்று பதிலளித்தான். மாலினி குழந்தைகளை பற்றி பேசி, நமது குழந்தைகள் இப்படி வாடுவதை நாம் விரும்பவில்லை இல்லையா என்று கேட்டாள். அவளது வார்த்தைகள் சிலரின் இதயங்களை தொட்டன. ஒரு சிலர், சித்தார்த், உன்னுடன் வருகின்றோம் என்று முன்வந்தனர். சித்தார்த்தின் யோசனை கிராமத்தில் பிரிவினையை உருவாக்கியது. பலர் விதியை மாற்ற முடியாது என்று உறுதியாக நம்பினர். செல்லமுத்து, நமது முன்னோர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள், இந்த கிணறு தோண்டுதல் வீண் செலவு என்று கூறினார். குமார், சித்தார்த், நீ இளைஞன், ஆனால் இது முட்டாள்தனம் என்று கேலி செய்தான். ஆனால் மாலினி, நாம் முயற்சி செய்யாவிட்டால் எப்படி மாற்றம் வரும் என்று எதிர்கேள்வி கேட்டாள். அவளது உறுதியான குரல் சில இளைஞர்களை ஊக்கப்படுத்தியது. இந்த நேரத்தில் ராஜா, ஒரு முதியவர், முன்வந்தார். ராஜா கிராமத்தின் பழைய பாடகர், தன் மருமகன்களுடன்
சித்தார்த், உன் வார்த்தைகள் என் இதயத்தை தொடுகின்றன. நான் உன்னுடன் வருகிறேன் என்று கூறினார். அவர் தன் பழைய குழலிசை கருவியை எடுத்து ஒரு இனிமையான பாடலை இசைத்தார். இது கிராமத்தினருக்கு ஒரு புதிய உற்சாகத்தை அளித்தது. சித்தார்த், மாலினி மற்றும் ராஜாவின் ஆதரவால் ஒரு சிறு குழுவை உருவாக்கினான். நாம் ஒரு கிணறு தோண்டுவோம், இது நமது முதல் படி என்று அவன் அறிவித்தான். முருகன் தயங்கியபடி, மகனே, உன் நம்பிக்கை என்னை ஆச்சரியப்படுத்துகிறது என்று கூறினார். ஆனால் இன்னும் முழுமையாக நம்பவில்லை. சித்தார்த் இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தன் உறுதியை வலுப்படுத்தினான். புத்தராவின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தான். ஒரு சிறு செயல் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். சித்தார்த்தின் உறுதியான வார்த்தைகளும் மாலினி மற்றும் ராஜாவின் ஆதரவும் அருவி கிராமத்தில் ஒரு புதிய உற்சாகத்தை உருவாக்கியிருந்தன. வறட்சியின் நடுவே சித்தார்த் ஒரு சிறு குழுவை ஒருங்கிணைத்து கிணறு தோண்டும் திட்டத்தை தொடங்கினான். நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவினால் இந்த வறட்சியை வெல்லலாம் என்று அவன் ஆலமரத்தின் கீழ் கூடிய மக்களிடம் கூறினான். மாலினி குழந்தைகளை ஒருங்கிணைத்து நமது எதிர்காலத்திற்காக உழைப்போம் என்று ஊக்கப்படுத்தினாள். ராஜா தன் குழலிசையை இசைத்து மக்களுக்கு உற்சாகம் அளித்தார். கிராமத்தின் அருகே ஆற்றுக்கு அருகில் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அவர்கள் கிணறு தோண்டத் தொடங்கினர். சித்தார்த் மாரியப்பனிடம் கற்ற மண் பரிசோதனை முறைகளை பயன்படுத்தி நீர் இருக்க வாய்ப்புள்ள இடத்தை கண்டறிந்தான். மாலினி கிராமத்து பெண்களை ஒருங்கிணைத்து தோண்டுதலுக்கு தேவையான உணவையும் தண்ணீரையும் வழங்கினார். இளைஞர்கள் மண்வெட்டி மற்றும் கூடைகளுடன் மண்ணை அகற்றினர். ராஜா, நமது ஒற்றுமை நமது வலிமை என்று கூறி மாலையில் கதைகள் சொல்லி மக்களை ஊக்கப்படுத்தினார். ஒரு விவசாயி தன் மீதமிருந்த நெல்லை பகிர்ந்து நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவ வேண்டும் என்று கூறினார். இந்த ஒருங்கிணைந்த முயற்சி கிராமத்தினருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளித்தது. கிணறு தோண்டுதல் எளிதாக இல்லை. வெயிலின் கொடுமை மக்களை சோர்வடையச் செய்தது. மண்ணில் பாறைகள் இருந்ததால் தோண்டுதல் மெதுவாக நகர்ந்தது. ஒரு நாள் ஒரு பெரிய பாறையை அகற்ற முயன்றபோது மண்வெட்டி உடைந்து இளைஞர்கள் விரக்தியடைந்தனர். இது வீண் முயற்சி என்று குமார் கத்தினான். விதி நம்மை விடமாட்டேன். சித்தார்த், நாம் கைவிடக்கூடாது. ஒரு சிறு பாறை நம்மை தடுக்க முடியாது என்று உறுதியாக கூறினான். ஆனால் அவனது இதயத்திலும் ஒரு சிறு பயம் எழுந்தது. மற்றொரு சவால் கிராமத்து மக்களின் மன உறுதி. சிலர், இந்த கிணறு நீரை கொடுக்குமா என்று சந்தேகித்தனர். செல்லமுத்து, நாம் முன்னோர்களை மதிக்காமல் இப்படி செய்கிறோம் என்று முணுமுணுத்தார். முருகன் சித்தார்த்திடம், மகனே, இது வெற்றி பெறாவிட்டால் நாம் எல்லாவற்றையும் இழப்போம் என்று எச்சரித்தார். மாலினி இந்த சந்தேகங்களை எதிர்கொண்டு, நம்பிக்கையுடன் உழைப்போம், நமது குழந்தைகளுக்கு இதை செய்ய வேண்டும் என்று கூறினாள். ஒரு இரவு சித்தார்த் தனியாக ஆற்றங்கரையில் அமர்ந்து நான் தவறு செய்கிறேனா என்று சிந்தித்தான். ஆனால் மாலினியின் உற்சாகமும் ராஜாவின் இசையும் அவனுக்கு மீண்டும் வலிமை அளித்தன. வறட்சியின் நடுவே கிராமத்தினரின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் சிறு உத்வேகமளிக்கும் தருணங்களை உருவாக்கின. ஒரு நாள் மாலினி குழந்தைகளை அழைத்து கிணறு தோண்டும் இடத்தில் ஒரு சிறு பாடலை பாடினாள். நாம் ஒன்றாக உழைப்போம், நமது வாழ்க்கை மாறும் என்று அவள் பாட குழந்தைகள் சிரித்து கைகளை தட்டினர். இந்த சிரிப்பு மற்றவர்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை அளித்தது. ராஜா ஒரு மாலை தன் குழலிசையை இசைத்து இந்த இசை நமது இதயங்களை இணைக்கிறது என்று கூறினார். சித்தார்த் மற்றும் மாலினி ஒரு மாலை ஆற்றங்கரையில் அமர்ந்து தங்கள் கனவுகளை பகிர்ந்தனர். நான் இந்த கிராமத்தை பசுமையாக்க விரும்புகிறேன் என்று சித்தார்த் கூறினான். மாலினி, நான் குழந்தைகளுக்கு ஒரு பள்ளி கட்ட விரும்புகிறேன் என்று பதிலளித்தாள். அவர்களின் உரையாடல் ஒரு ஆழமான பிணைப்பை உருவாக்கியது. நாம் ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாக இருப்போம் என்று மாலினி கூற, சித்தார்த், நிச்சயமாக மாலினி, நாம் இந்த விதியை மாற்றுவோம் என்று உறுதியளித்தான். ஒரு நாள் ஒரு இளைஞன் தன் சிறு மண்ணெண்ணெய் விளக்கை கிணறு தோண்டும் இடத்திற்கு கொண்டு வந்து இரவு வேலை செய்ய உதவினான். இந்த சிறு செயல் மற்றவர்களை ஊக்கப்படுத்தியது. சித்தார்த் இந்த தருணங்களை பார்த்து நமது ஒற்றுமை நமது விதியை மாற்றும் என்று நம்பினான். புத்தராவின் வார்த்தைகள் அவனது இதயத்தில் எதிரொலித்தன. வறட்சியின் இருளுக்கு மத்தியில் அருவி கிராமத்து மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகள் ஒரு புதிய ஒளியை பரப்பின. பல வாரங்களின் கடின உழைப்புக்குப் பின் சித்தார்த், மாலினி, ராஜா
மற்றும் கிராமத்து மக்கள் தோண்டிய கிணறு ஒரு மாலை நேரத்தில் நீரை கொடுத்தது. மண்ணில் இருந்து முதல் நீர் பொங்கி வந்தபோது கூடியிருந்த மக்கள் ஆரவாரித்தனர். நீர் வந்துவிட்டது என்று ஒரு இளைஞன் கத்த, குழந்தைகள் மகிழ்ச்சியில் கைகளை தட்டினர். சித்தார்த் நீரை தொட்டு நமது உழைப்பு வீணாகவில்லை என்று கூறினான். அவனது கண்களில் கண்ணீர் மின்னியது. மாலினி கிராமத் பெண்களுடன் நீரை சேமிக்க மண் குடங்களை நிரப்பினார். இந்த நீர் நமது வயல்களை மீண்டும் பசுமையாக்கும் என்று அவள் கூற, அவளது குரல் உற்சாகத்தால் நிறைந்திருந்தது. கிராமத்து வயல்களுக்கு குழாய்கள் மூலம் நீர் பாய்ச்சப்பட்டது. வறண்ட மண் மெதுவாக உயிர் பெற்றது. மிளகாய் மற்றும் கத்தரிக்காய் பயிர்கள் மீண்டும் துளிர்க்கத் தொடங்கின. மாரியப்பன் சித்தார்த்தை பார்த்து, மகனே, உன் நம்பிக்கை இந்த கிராமத்தை காப்பாற்றியது என்று கூறினார். கிராமத்தினர் முதல் முறையாக தங்கள் உழைப்பு விதியை மாற்றியதை உணர்ந்தனர். கிணறு வெற்றி பெற்றதை பார்த்து கிராமத்து மக்களின் மனநிலையில் ஒரு ஆழமான மாற்றம் ஏற்பட்டது. ஆலமரத்தின் கீழ் ஒரு மாலை கூடிய மக்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்தனர். முருகன் சித்தார்த்தை பார்த்து, மகனே, நான் உன்னை தவறாக எண்ணினேன், விதியை மாற்ற முடியும் என்று இப்போது நம்புகிறேன் என்று கூறினார். அவரது குரலில் பெருமை தொனித்தது. செல்லமுத்து முதலில் எதிர்த்தவர், நமது ஒற்றுமை இந்த மாற்றத்தை கொண்டு வந்தது என்று ஒப்புக்கொண்டார். மாலினி குழந்தைகளுக்கு நமது செயல்கள் நமது விதியை உருவாக்குகின்றன என்று கற்பித்தாள். குமார் ஒரு முறை சித்தார்த்தை கேலி செய்தவன், நீ சொன்னது சரி சித்தார்த், நாம் கைவிடாமல் உழைத்ததால் இது சாத்தியமானது என்று கூறினான். கிராமத்து மக்கள் விதி முழுமையாக நம்மை கட்டுப்படுத்தாது என்று உணர்ந்தனர். நாம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முடியாவிட்டாலும் நமது செயல்கள் மாற்றத்தை உருவாக்கும் என்று ஒரு இளைஞன் கூற மற்றவர்கள் தலையசைத்தனர். புத்தராவின் வார்த்தைகள் கர்மம் உன் விதியை உருவாக்குகிறது எல்லோரின் இதயங்களிலும் எதிரொலித்தன. கிணறு வெற்றியை கொண்டாட கிராமத்தினர் ஒரு பெரிய விழாவை ஏற்பாடு செய்தனர். ஆலமரத்தின் கீழ் மண் விளக்குகள் ஒளிர கிராமம் மகிழ்ச்சியால் நிறைந்தது. ராஜா தன் குழலிசையை இசைத்து ஒரு பழைய பாடலை பாடினார். நமது இதயங்கள் ஒன்றிணையும் போது எந்த வறட்சியும் நம்மை வெல்ல முடியாது. குழந்தைகள் மாலினியின் தலைமையில் ஒரு சிறு நடனத்தை ஆடினர். அவர்களின் சிரிப்பு காற்றில் பரவியது. பெண்கள் இனிப்புகளையும் பலகாரங்களையும் பகிர்ந்தனர். ஒவ்வொருவரும் தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். சித்தார்த் கூட்டத்தை பார்த்து, இந்த வெற்றி நமது ஒற்றுமையால் வந்தது. நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவியதால் நமது விதியை மாற்றினோம் என்று கூறினான். மக்கள் சித்தார்த், மாலினி, ராஜா என்று ஆரவாரித்தனர். முருகன் தன் மகனை அணைத்து, நீ எங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டினாய் என்று கூறினார். கிராமம் ஒரு முறை வறுமையால் மூழ்கியிருந்த இடம் இப்போது மகிழ்ச்சியாலும் நம்பிக்கையாலும் ஒளிர்ந்தது. விழாவுக்குப் பின் சித்தார்த் புத்தராவை தேடி காட்டில் உள்ள ஆலமரத்தின் கீழ் சென்றான். புத்தரா அமைதியாக தியானத்தில் அமர்ந்திருந்தார். அவரது முகத்தில் வழக்கமான புன்னகை. சாமி, நாங்கள் கிணறு தோண்டினோம், நமது கிராமம் ஆண்டு மாறிவிட்டது என்று சித்தார்த் கூறினான். அவனது குரலில் பெருமை தொனித்தது. புத்தரா கண்களை திறந்து, சித்தார்த், உண்மையான மாற்றம் உன் இதயத்தில் தொடங்கியது. நீ உன் நம்பிக்கையை வளர்த்து மற்றவர்களை ஊக்கப்படுத்தினாய் என்றார். விதி என்பது ஒரு பயணம் என்று புத்தரா தொடர்ந்தார். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் கருணையும் உறுதியும் கொண்டிருந்தால் உங்கள் பாதையை மாற்றும். நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவியதால் கடவுளின் அருளை பெற்றீர்கள். சித்தார்த், சாமி, நாங்கள் இன்னும் பயப்படுகிறோம், மற்றொரு வறட்சி வரலாம் என்று கூறினான். புத்தரா புன்னகைத்து, பயம் இயல்பானது, ஆனால் உங்கள் ஒற்றுமையும் கருணையும் உங்களை வழிநடத்தும். உங்கள் இதயத்தை திறந்து வையுங்கள் என்றார். கிராமத்து மக்கள் புத்தராவின் வார்த்தைகளை மனதில் வைத்து தங்கள் வாழ்க்கையை மாற்றத் தொடங்கினர். சித்தார்த், மாலினி மற்றும் ராஜா கிராமத்திற்கு புதிய திட்டங்களை தொடங்கினர். மாலினி ஒரு சிறு பள்ளியை உருவாக்கி குழந்தைகளுக்கு கல்வி கற்பித்தார். அவர்களுக்கு கனவு காண கற்றுக் கொடுத்தார். நமது செயல்கள் நமது எதிர்காலத்தை உருவாக்கும் என்று அவள் குழந்தைகளுக்கு கூறினாள். சித்தார்த் தன் வயலில் புதிய பயிர்களை வளர்த்து மற்ற விவசாயிகளுக்கு உதவினான். நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவும் போது நமது விதி மாறுகிறது என்று அவன் கூறினான். கிராமத்து மக்கள் ஒருமுறை விதியில் சிக்கியவர்கள் இப்போது தங்கள் செயல்களால் மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று நம்பினர். முருகன் தன் மகனுடன் வயலில் உழைத்து
நீ எங்களுக்கு ஒரு புதிய பார்வையை அளித்தாய் என்று கூறினார். செல்லமுத்து குழந்தைகளுக்கு கதைகள் சொல்லி ஒற்றுமையும் கருணையும் நம்மை வாழ வைக்கும் என்று கற்பித்தார். கிராமம் ஒரு புதிய உணர்வுடன் செழித்தது. மக்கள் தங்கள் வாழ்க்கையை தங்கள் கைகளில் எடுத்தனர். அருவி ஒருமுறை வறுமையால் மூழ்கியிருந்த கிராமம் இப்போது பசுமையாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்திருந்தது. வயல்கள் மீண்டும் செழித்தன. குழந்தைகள் பள்ளியில் கற்று கனவு கண்டனர். சித்தார்த் மற்றும் மாலினி கிராமத்து மக்களுடன் இணைந்து மற்ற கிராமங்களுக்கு தங்கள் கதையை பகிர்ந்தனர். நமது செயல்களால் நமது விதியை மாற்ற முடியும் என்று அவர்கள் கூற அருகிலுள்ள கிராமங்கள் ஊக்கமடைந்தன. ஒரு நாள் சித்தார்த் மாலினியுடன் ஆற்றங்கரையில் அமர்ந்து நாம் ஒரு கனவை நிஜமாக்கினோம் என்று கூறினான். மாலினி, இது முடிவல்ல சித்தார்த், இது ஒரு புதிய தொடக்கம் என்று பதிலளித்தாள். அவர்கள் கிராமத்து குழந்தைகளின் சிரிப்பை பார்த்து ஒரு புதிய நம்பிக்கையை உணர்ந்தனர். அருவியின் கதை ஒரு பாரம்பரிய மாற்றத்தை உருவாக்கியது.